அப்போ பொய் பொருள் என்று சொல்லுவது பொய்னா இல்லாத பொருள் கிடையாது, இருக்கக்கூடிய பொருள், அழியக்கூடிய பொருள். அதான் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டி மெய்காட்டு மெய்கண்டா என்று சொல்லி நமக்கு உண்மை விளக்கத்தில் சொல்கிறார். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டு மெய்கண்டா என்று சொல்லி அதில் வரும். அப்படின்னா தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள் எல்லாம் பொய்ப்பொருள். அழியாத பொருள் என்ன? சிவபெரும்பொருள் ஒன்று தான் அழியாத பொருள். அதனால தான் அவனுக்கு பேர் இது சொல்கிறார், சத்து பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அறிவுடைய பொருள், ஆனந்தமாக இருக்கக்கூடிய பொருள். சத்து சித்து ஆனந்தம், இது மூணு யாருன்னா சிவபெருமான் தாங்க. சத்து பொருள் என்று சொன்னால் நிலையான பொருள், சித்து பொருள் என்று சொன்னால் அறிவுடைய பொருள், ஆனந்தம் என்று சொன்னால் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடியது. அதான் சச்சிதானந்தம் அப்படிங்கிறது. அதுதான் பெருமான் தான் சச்சிதானந்த ஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன் பெருமான், சிவபெருமான் ஒருவர் தான். அப்படி என்றைக்கு அழியாது இருக்கக்கூடிய பொருள்கள் இதுதான். பொய் கடிந்த அறத்தின் வாழ்வார். பொய் கடிந்தோன்னா இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் நீங்க பெற்றவர் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. பொய் கடிந்து அதையெல்லாம் நீக்கியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயல்பகை நாயனார் புராணத்தில் அப்படி வருது. ஒரு இடத்துல மனைவியை கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டுட்டு வருவார். அப்படி விட்டுட்டு திரும்பி பார்க்காத வருவார். திரும்பி பார்க்காத வர பொழுது பெருமானே ஓலமிடுறார். அப்போ சொல்லுவார், அல்ல அந்த இடம் அருமையான இடம். பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மீளவும் அலைக்கலுற்றான் அப்படின்னார். அங்கே பொய் மெய் ரெண்டும் வருது. பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மீளவும் அலைக்கலுற்றானார். பொய்தரும் உள்ளம் இல்லான்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாய் எல்லாம் இல்லாத உள்ளத்தை உடையவரான் யார்? இயல்பகை நாயனார். அப்புறம் என்ன சொல்கிறார்? பார்க்கிலன் போனான் என்று நமக்கு ஆணவம் நீங்கிடும், ஆனால் அந்த ஆணவம் மலத்தினுடைய வாசனை நீங்காது. பெருங்காயம் டப்பாவில் காலியானாலும் அந்த வாசனை இருக்கும். அவருக்கு அதுவும் இல்லை. அதான் பார்க்கிலன் போன